Hello viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த சங்கை இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் பண்ணி இந்த சைட்லேயும் மேலேயும் போட்டுருவோமா. இந்த சங்குக்கு இதோ ஃபுல்லுமே காட்டன் அடைக்கணுன்றவங்க அடைக்கலாம். இப்போ நான் போன இதுவுக்கு இப்படி தான் ஃபுல்லுமே காட்டன் அடைச்சிருக்கேன். ஆனால் அது சம்டைம்ஸ் நிற்கும் பொழுது ஏன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்குமோன்ற ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு. முதல்ல இந்த ஷேப்பில் இப்படி சும்மா ஓரளவுக்கு சங்கு ஷேப்பே வரலன்னாலும் இந்த ரெண்டாவது 6 மணி இருக்கு இல்லையா, அதை பாயிண்ட்டாக வச்சுக்கிடுங்க. ஒரு அட்டையில் வச்சு கட் பண்ணி நம்ம இந்த வேலுக்கு வைக்கும்போது வைப்போம் இல்லையா, ஸோ அட்டையில் வைக்கும்போது இந்த ரெண்டாவது ரவுண்டில் அப்படியே டாட்டாக வச்சுட்டு வாங்க. முதல்ல ஒரு 6 மணி ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இந்த ரெண்டாவது 6 மணி ரவுண்டுலேயும் இப்படி எல்லா இடத்துலையுமே அந்த செகண்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை கட் பண்ணி உள்ளே வச்சுடுங்க. சும்மா ஒரு ஸ்டிஃப்னஸ்க்கு தான், சரிங்களா. அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும், இன்னொரு பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் மட்டும், ஏன்னா கொஞ்சம் பல்ஜாக தெரியணும் இல்லையா, சங்குன்னா குண்டா எப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கு இங்கே மட்டும் பஞ்சு அடைக்கலாம். இந்த 3 மணி இங்கே இருக்கும் பாருங்கள், அதில் வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அட்டையும் வச்சு உள்ளே காட்டணும் வைக்கணும். இந்த 3 மணியில் மட்டும் 4 மணி டைமண்ட், அதாவது மொத்தம் 5 வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து 6, இந்த கோல்டுலேயும் அப்படியே 6 மணி வந்துடும், சரிங்களா. இங்கே இந்த கோல்டுக்கு அப்புறம் வர 1 2 3 4 5 6 ரவுண்டு, 6 மணி ரவுண்டுலேயும் ரெட்டை மணியில் கொத்து 6 மணி வரணும். இங்கே ஒரே ஒரு மணியில் 4 மணி போவு. அதுக்கப்புறம் இங்கே 1 2 3 ஒரே லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கும் அதே ஒத்த மணி தான். மொத்தம் ஒத்த மணி தான். இந்த 4 மணி டைமண்ட் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடில் 1, இந்த சைடில் 1 வரும், மேலே இப்படி 3 வரும், சரிங்களா. 1 2 3 4 5 வரும்மா. இதுக்கெல்லாம் மீதி அப்படியே 6 மணி ரெட்டை மணியில் கோத்தே தான் ஜாயின் பண்ணணும், சரிங்களா. அட்டை வேணும்னா வச்சுக்கிடுங்கம்மா, இல்லைன்னா வேறு. ஏன்னா அட்டையும் வச்சு பஞ்சு வச்சோம்னா அது செட் ஆகலை. அட்டை வச்சா ஸ்டிஃபாக நிற்கும்னு தான் பார்த்தேன், ஆனால் அது அட்டையை மட்டும் வச்சா அப்படியே சங்கு சப்பையாக இருக்கிறப்போல அப்படியே வச்சிடணும். இல்லை கொஞ்சம் குண்டாக வரணும், சங்குன்னு காட்டன் நடக்கிறதா இருந்ததுன்னா அட்டை வைக்காதீங்க. ஏன்னா அட்டையும் வச்சு காட்டனை வச்சோம்னா இந்த இடம் ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், சரிங்களா. அட்டை இப்படி வச்சுட்டோம்னா இவ்வளோ தான் க்ளோஸ் ஆகும். காட்டனும் உள்ளே வச்சோம்னா இப்படி அகலமாகிடும். அப்போ வெறும் காட்டனா நம்ம இப்படி உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி அடக்கிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அட்டையை அப்படி பண்ண முடியாது, சரிங்களா. ஸ்டிஃப்பு வேணுன்றவங்க வெறும் அட்டையை மட்டும் வச்சுக்கிடுங்க, பரவாயில்ல. வேண்டாம் அப்படின்றவங்க சங்கு கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கணுன்றவங்க அழகாக காட்டனே வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கன்வீனியன்ட் எது யாருக்கு எப்படி வருதோ அப்படி. அட்டையை வச்சோம்னா அதுவே இதுவாக இருக்கும், ப்ரெஸ் பண்ண போல் வெறும் அப்படியே சிங்கிள் பீஸில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். காட்டன் வச்சோன்னு சொன்னால் நல்லா குண்டாக தெரியும் சங்கு, அவ்வளோதான்.
இப்போது இந்த ஒத்த 6 மணி ரவுண்டு வந்தது இல்லைம்மா, ஒரே ஒரு 6 மணி ரவுண்டு. அதுக்கு முன்னே அந்த 2 இருக்கிறது வரைக்கும் தான் 2 மணியில் போடணும். சரிங்களா? இந்த ஒரே ஒரு 6 மணி ரவுண்டு வருதில்ல, சைடில் இருக்கிற, ஏன்னா இங்கே 2 மணி வரும், கீழே 2 மணி வரும். இந்த சைடு 1 மணி, இந்த சைடு 1 மணி இருக்கும். அப்போ அந்த 1 மணியில் மட்டும்தான் கோக்கணும். அந்த இடத்துல 4 மணி டைமண்ட் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த 4 மணி டைமண்ட் 4 போட்டோம் பார்த்தீங்களா, அதில் இந்த கார்னரில் இப்படி நிற்க வச்சோம்னா இங்கே 1 மணி வருது இல்லையா, அந்த மணியில் ஒயர் விடுங்க. அதே போல் இந்த பக்கம் ஒயரை 1 2 3 4 மேல் பக்கம் இருக்கிற 4ல் இந்த கார்னரில் இருக்க மணி. இப்போ 1 மணி. இப்படி பார்த்தோம்னா இங்கே 4 மணி வருதில்ல, அதே போல் இங்கே வரும். இந்த 4 மணிக்கும் இந்த ஒயரை ஏதாவது ஒரு ஒயரை இந்த 4 மணிலையும் விட்டு முடி போட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த அகலம் தெரியாமல், ஏன்னா இதை கடைசியாக ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதனால். மூணு 4 மணி போட்டு ஏதாவது 2 மணியில் ஒயரை விட்டு கட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ பாருங்கள், இங்கேயும் இப்படி இருக்குது, இங்கேயும் இப்படி. அது நம்ம இந்த 4 மணியில் விட்டு முடி போடலைன்னா இது மட்டும் இப்படி ஜாயின் ஆகி இந்த 3 இப்படி கேப்பு, இந்த 3த்தையும் ஒன்றா இப்படி ஜாயின் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒயரை விட்டு எடுத்துகிட்டு வர சொன்னது. சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே இப்படி கோத்து இப்படி 1 மணி கோத்துட்டோம். இப்போ இந்த 3த்துக்கும் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால தான் அது பண்ணது.
இப்போ சங்குக்கு பீடம் போட்டுருவோம்மா. இப்படி சங்கு வச்சிங்கன்னா இந்த கீழே இப்படி 4 மணி வருது இல்லையா, 1 2 3 4, இந்த 4லேருந்து பீடம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அஸ்யூஷுவல் நான் இப்போ ரெட்டு தான்மா ஏன்னா நம்ம சங்குக்கும் சக்கரத்துக்கும் அந்த நாமத்துக்கும் கீழே ரெட்டு தான் போட்டிருக்கோம், சரிங்களா? அதனால் இதுக்கும் நம்ம ரெட்டே பேஸ் போடுவோம். 1 2 3 4 இதில் ஏதாவது இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த லெஃப்ட் சைடு இருக்க இப்படி சங்கை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. இடது கை ஒயரில் 3 ரெட்டு மணி. கீழே வந்த ஒயரை அடுத்த மணியில் விட்டுக்கணும். இடது கை ஒயரில் 2 மணி. இடது கை ஒயரில் 2 ரெட்டு மணி. இப்போ 4வது மணியில் விட்டுருக்கோம், சரிங்களா? இடது கை ஒயரில் 2 ரெட்டு மணி.
இப்போ இந்த 4 மணிக்கு 4 ரெட்டு போட்டுட்டோம் இல்லைங்களா? இப்போ வேறு எந்த மணிலையும் ஒயரை கோக்காம வலது கை ஒயர் இருக்கு இல்லையா, அதில் 3 ரெட்டு மணி. அதுக்கெல்லாம் போட்டிருப்பீங்க தெரியும், சக்கரத்துக்கும் போட்டிருப்பீங்க, நாமத்துக்கும் பீடம் போட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் இதுக்கும் ஒரு தடவை உங்களுக்கு எப்படின்றதுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா பீடம் போட்டுடுங்க நான் சொல்லிவிடுவேன். இருந்தாலும் இந்த 4 போட்ட உடனே இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னேன், இப்படி திருப்பி வச்சிங்கன்னு சொன்னேன். இந்த மேல் பக்கம் வருது இல்லையா ஒயரு, அந்த ஒயரில் தான் 3 மணி கோக்கணும். கீழ் ஒயரை இந்த 3வது மணியில் எதிர்பக்கமாக விட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ இப்படி வந்திருக்கும். இந்த வலது கை ஒயரை இந்த சைடில் ஒரே ஒரு மணி இருக்குல்ல, இந்த 4 மணி நீளம் ஒரே ஒரு மணி அகலம் இருக்கும்ல, அந்த ஒரு மணியில் கோக்கணும். இப்போது இடது கை ஒயரில் 2 ரெட்டு மணி. நாலு, இப்போ 2 வந்திருக்குது இல்லையா? இப்போது இடது கை ஒயரில் 3 ரெட்டு மணி கோத்துக்கணும். ஓகே. இப்போ இந்த வலது கை ஒயரை
இந்த பக்கம் அதோ 4 மணி வருது இல்லையா, அதில் அந்த முதல் மணியில் விடணும். இப்போ 4 மணிலையும் கோத்த உடனே ஒயர் எப்படி இருக்கும், இந்த கடைசி வர மணியில் மேல் பக்கமும் இப்படி கீழ்ப்பக்கமும் ஒயர் இருக்கும். இந்த மேல் ஒயரில் 3 ரெட் மணி கோக்கணும். இப்போ வலது கை ஒயரை இந்த பக்கம் அந்த அகல பக்கத்தில் ஒரே ஒரு மணி இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளை மணி, அதில் கோக்கணும். இப்போ 2 ரெட் மணி. இந்த கீழே வந்த ஒயரை இந்த 1 2 3 4 இந்த பக்கம் எக்ஸ்ட்ரான்னு போட்டு 5 ரெட்டு வருது, அதுக்கு இங்கே ஒரு மணி இருக்கு இல்லையா, அந்த மணியில் கோக்கணும். இப்போ இடது கீழில் 2 ரெட் மணி. இப்போ நம்ம ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம்மா. ஒரு ரவுண்டு போட்டிருக்கோன்னா எப்படி வரும், இங்கே 4 வெள்ளை மணி இருந்தது, இப்போ இங்கே வந்து 1 2 3 4 5 6 ரெட்டு மணி வரும். இந்த இடத்துல ஒரே ஒரு வெள்ளை மணி இருந்த இடத்துல இப்போ 3 ரெட்டு மணி வரும் இல்லைங்களா. இப்போ அதே போல் இன்னொரு ரவுண்டு இப்படி போடணும், இன்னொரு ரவுண்டு போடணும், 2 ரவுண்டு என்ன போட்டுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ எப்படி வரும், 1 2 3 4 5 6 இருக்குது, அடுத்தது 2 8 வரும் சரியா. இங்கே 3ன்னா 5 வரும், இந்த பக்கம் 1 எக்ஸ்ட்ரா, இந்த பக்கம் 1 எக்ஸ்ட்ரா சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கு போட்டோம் இல்லையா, நாமத்துக்கு போட்டோம், சக்கரத்துக்கு எத்தனை போட்டோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து 1 போட்டுட்டு பார்க்கலாம், அதுவே திட்டமாக இருக்குதுன்னா ஒரு லைன் போதும், இல்லை 2 லைன் கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்போ 1 2 3 4 5 வந்திருக்குது, 6 வந்திருக்கும், சாரி 5 இல்லை, 2 4 6, அடுத்தது 1 1 8, அடுத்தது 1 1 10. ஸோ 10 இந்த பக்கம் எவ்வளோ 7 வரும். முதல்ல ஒயிட் மணியில் போட்டிருக்க பேஸ் வந்து 1 2 3 4 அகலம் 1. இப்போ ரெட்டில் ஒரு ரவுண்டு என்ன போட்டிருக்கிறோம் 6 3 வரும். அடுத்தது இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1ன்னா 8 வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் 1 1 வரும், 3 2 5 வரும். அதுக்கு அடுத்தது 10 7 அந்த மாதிரி போட்டு
க்ளோஸ் பண்ணி அட்டை இதுக்கு வச்சுங்களே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி சொல்லி கொடுத்தேன்னு. அதே போலயே வச்சு அட்டை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்கம்மா. சரியா? நானும் அதை ஜாயின் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் இந்த சைடு ஓகேவா, இந்த சைடு எப்படி போடுறதுன்றதை பார்த்துடுவோம். சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத கேஷுவலாக பார்க்குறீங்க. ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற புது புது பொம்மைகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, உங்களுடைய கமெண்ட் என்னுடைய வேல்யூ, என்னுடைய அசட். ஓகே, தேங்க்யூ.